வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பவர் கிரகம். கிரகங்களில் ஒரு சராசரியாக பிறந்த மனிதரை, அதாவது சரீரம் என்னும் உடல் அமைப்பில் எல்லாம் சிறப்பாக அமைந்து பிறந்திருக்கும் ஒரு மனிதரை அவர் வளர்ந்து வரும் காலங்களில் அல்லது பிற்காலங்களில் திடீரென்று அவரின் உடல் உறுப்புகளை இழக்கச் செய்வது, பாதிப்பை தருவது அல்லது செயல்படாமல் வைப்பது, இந்த அளவிற்கு பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்கிறது. அது எந்த கிரகம் அப்படி என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, எதனால் இந்த கிரகங்கள் இப்படி வேலை செய்கிறது, இதற்கு தீர்வு என்ன, அதாவது பரிகாரங்கள் என்ன, எல்லோருக்கும் இது நடக்குமா, குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டும் இது நடக்குமா என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக சுவாரஸ்யமான பதிவு, எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு. எல்லோரும் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. நாம் பதிவுக்கு செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுடன் ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறை தொண்டுகள், அதாவது ஆலய பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள் என்று சொல்வார்கள். அந்த புண்ணியத்தில் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்களும், உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. தயவு செய்து முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது போல உங்கள் உறவுகளிடமும் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இப்பொழுது பதிவுக்குள் செல்லலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, பவர் கிரகம் ஒரு மனிதனை எவ்வாறு நிலைகுலைய செய்ய வைக்கிறது, அதாவது உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அவர்களை செயலிழக்க வைக்கிறது. அது கண்ணிலிருந்து காது, மூக்கு, கை, கால்கள் மற்றும் உடல் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்படி உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பை, ஒரு உறுப்புகளை செயலிழக்க வைத்து விடுகிறது. இந்த நிகழ்வுகள் எதனால் நிகழ்கிறது, இதற்கு காரணம் எந்த கிரகம், அந்த கிரகத்திற்கு அவ்வளவு பவர் என்னும் பலம் இருக்கிறதா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் வருகிறது. நீங்கள் இதை விரிவாக தெரிந்து கொண்டால் இதனுடைய கால நேரம் நிறைய ஆகும். எந்த அளவிற்கு உங்களுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன் உறவுகளே. ஒரு உதாரணத்திற்கு, ஒருவர் கண் குறைபாடோடு பிறக்கிறார்கள் என்றால், அது அந்த கண் இல்லாமல் இருப்பவர்கள் ஏற்படுத்தும் கஷ்டங்கள், அவதிகள், இன்னல்கள், துன்பங்கள், அது
சொல்ல முடியாத வார்த்தைகள். இது பிறவியில் இருந்துவிட்டால் அந்த அளவிற்கு தெரியாது. ஆனால் பிறக்கும்போது நன்றாக பிறந்து பிற்காலத்தில் அப்படி ஆகும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுத்தும் அந்த கஷ்டம் அளவில் சொல்ல முடியாதது. அப்போ இவைக்கெல்லாம் எந்த கிரகம் காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், ஒவ்வொரு கிரகமும் காரணம். நான் சொன்னது போல் கண் உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டால் சுக்கிரன் அதற்கு காரணம். இந்த சுக்கிரன் காரணம் ஆகிறார் என்றால் முன் ஜென்ம பிறவிகளில் நீங்கள் செய்த ஊழ்வினை என்னும் கர்மா, அதாவது நீங்கள் செய்த கர்ம வினை பாவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சுக்கிரன் என்பது பெண் கிரகம். உங்கள் மனைவி அல்லது அக்கா, தங்கை, அண்ணி, அத்தை இந்த உறவுகளுக்கெல்லாம் காரகர் சுக்கிரன். பெரிய மருமகள், இதற்கும் சுக்கிரன் தான் காரகர். இந்த சொன்ன இந்த உறவுகளில் நீங்கள் பாவங்கள் செய்திருப்பீர்கள். அதன் ஊழ்வினையாகத்தான் இந்த பிறவியில் உங்களுக்கு சுக்கிரன் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் பாதிப்பு ஏற்பட்டதனால் நீங்கள் கண் குறைபாடோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அடுத்து உங்களுக்கு கை, கால் இதை நீங்கள் இழந்தீர்கள் என்றால் இதன் காரகர் கை என்றால் செவ்வாய் பகவான், கால் என்றால் சனி பகவான். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கிரகங்கள் இருக்கிறது. உள் உறுப்புகள் முதற்கொண்டு இதயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். அதேபோல் சிறுநீரக உறுப்பு, கிட்னி சொல்றோம் இல்லைங்களா, அது நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இதற்கும் கிரகங்கள் காரகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கெட்டுவிட்டால் அந்த உறுப்புகள் பாதிப்படையும் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கை, கால் இழப்புகள் மிக பெரிய விஷயம். ஏனென்றால் உடல் உறுப்புகளில் அது பளிச்சென்று தெரியக்கூடியது. அதனால் அதனுடைய பாதிப்புகள் அந்த நபருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள், அப்படி பார்க்கிறார்கள், இப்படி பார்க்கிறார்கள் என்று நிறைய அவர்களுக்குள் சங்கோச்சமும் கஷ்டமும் ஏற்படும். அந்த பாதிப்பை அவர்கள் மட்டுமே உணர முடியும். அடுத்தவர்கள் எடுத்துச் சொன்னாலும் அது புரியுமோ புரியாதோ தெரியாது. அவ்வளவு கஷ்டத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த நிலையை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சனி. ஒருவருக்கு கை இழப்பு என்றால் அதற்கு காரகர் செவ்வாய். அவர் கூட பிறந்த இளைய சகோதரன். இவர்களிடம் பாவத்தை செய்திருப்பார் முன் ஜென்ம பிறவியில். அதனால் இப்பொழுது அவர் அந்த நிலையை அடைந்திருக்கிறார். பெண்களாக இருந்தால் கணவனுக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ விளைவித்திருப்பார், கொடுமைகளை செய்திருப்பார். அதனுடைய அடிப்படையில் சனி பகவான் அவர்களின் நிலைப்பாடு வேலையாட்கள், மூத்த சகோதரன் இவர்களுக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்திருப்பார். அதன் விளைவாக சனி பகவான் பாதிப்பு ஏற்பட்டதனால் இந்த பிறவியில் நீங்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டிய பிராப்தத்தோடு பிறந்திருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளை பாதிப்பை ஏற்படுத்தும். இவை அத்துணையும் உங்களது கர்ம வினை பலன்தான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு ஜென்மத்தில் ஏற்படுத்திய பாவ சுமைகளின் பலனாகத்தான் இந்த பிறவியில் இது நிகழ்ந்துள்ளது. எனவேதான்
நீங்கள் இப்பிறவியிலாவது எந்த தீய செயலையும் செய்யாமல் என் அப்பன் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாயா, சிவனே போற்றி என்று அவரை நினைத்து உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை, நல்லதையே செய்து வாருங்கள். இதை செய்ய உங்களால் முடியவில்லை என்றால் பிறருக்கு துன்பமோ இடையூறோ தராமல் வாழ்ந்தீர்கள் என்றாலே போதும். அதுவே மிகப்பெரிய புண்ணியம். உங்களால் அடுத்தவருக்கு ஒரு இடையூறு, ஒரு துன்பம் அப்படின்னு அவர் சொல்லாத அளவிற்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றீர்கள் என்றாலே அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியத்திற்கு சமம் என்று என் அப்பன் சொல்கிறார். இது போன்ற நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு ஏற்படாமல் இருக்கும். இது உத்தமம். எனவே உறவுகளே, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அடுத்தவருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ தராமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் சரி, அடுத்தவர்களுக்கு உபத்திரமாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் செய்யும் செயல்கள், நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் ஆற்றும் பணிகள் மற்றவர்களுக்கு துளி அளவிற்கு கூட அது இடையூறோ துன்பமோ தரக்கூடாது. அப்படி தந்தால், நிகழ்ந்தால் அதனுடைய ஊழ்வினையை கட்டாயம் நீங்கள் அடுத்த பிறவியில் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நிறைய பேர் சொல்வார்கள், நாளை அடுத்த பிறவி என்பது இருக்கா இல்லையா என்று தெரியாது. அதனால் இந்த பிறவியில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்றுதான் இன்றைக்கு செய்து கொண்டு கெட்டு குட்டிச்சவராக போகின்றார்கள் இளைஞர்கள். சின்ன பசங்களுக்கும் இந்த பழக்கம் ஒட்டி கொண்டது. நாளை நீ படித்து முன்னேற வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் அமர வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் இன்று படிக்கிறாய். அதை நீ நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாளைக்கு நான் வேலையில் அமர்ந்து கொண்டு படிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அது போலத்தான் அடுத்த பிறவியில் உங்களுக்கு இப்படி நீங்கள் அனுபவிக்க கூடாது, உங்கள் சந்ததிகள் அனுபவிக்க கூடாது என்று நினைத்தீர்கள் என்றால் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்கள். எல்லாவற்றிற்கு மேல் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு நல்லதையே செய்வார். இன்று ஒரு சிறப்பான தகவலை உங்களுக்கு சொல்லியதன் மகிழ்வோடு, உங்களுக்கும் இந்த பதிவு சிறப்பாக இருந்திருக்கும் என்ற நினைவோடு மீண்டும் மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.